தடை செய் தடை செய் தடை செய் தடை செய் மரபணு திருத்தப்பட்ட நெல் ரகங்களை தமிழ்நாட்டில் பயிரிட தடை செய் தடை செய் உடனடியாக தடை செய். இந்த மரபணு திருத்திய மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் அப்படின்னு சொல்லி வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 2 பயிர்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பூசா கமலா அப்படிங்கிற 2 பயிர்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்போ ஒரு நெல் ரகம் வருதுன்னா வெறும் மனுஷனுக்கு மட்டும் அது நல்லது செஞ்சால் போதும் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் வந்து இப்போது இந்த நெல் ரகம் வந்திருக்கு, புதுசாக வந்திருக்கு நெல் ரகம். ஆனால் மரபு நெல் ரகங்கள் இயற்கை சார்ந்தும் தனிமனிதன் சார்ந்தும் சமுதாயத்திற்கும் நல்லது செய்யக்கூடிய நெல் ரகங்கள். ஒவ்வொரு நெல் ரகங்களுக்கு பின்னாடியும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ஏற்கனவே இது மாதிரி பசுமை புரட்சி வெண்மை புரட்சின்னு சொல்லி நிறைய ரகங்களை நம்ம இழந்துட்டோம். அந்த நிறைய ரகங்களை மட்டும் இழக்கலை. இன்றைக்கி வந்து குழந்தை உருவாகாததுக்கு காரணமே நம்ம அந்த உணவில் செய்யக்கூடிய தவறுகள் தான். அப்போ அடிப்படையில் உணவு நமக்கு சரியாக இல்லை, சூழல் சரியாக இல்லை. சூழலை சிதைக்கிறதுக்கான வேலைகளை தான் வந்து இங்கே மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அதற்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கணும். இவங்க வந்து ஒரு பன்னாட்டு கம்பெனிக்கு வந்து முட்டு கொடுக்குறாங்களே தவிர ஒரு அடிப்படையிலேருந்து வரக்கூடிய அடித்தட்டு மக்களுக்கான உணவு, பல்லுயிர் சூழலுக்கான உணவு அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே பார்க்க கிடையாது. யார் இதை கேட்டாங்க அப்படின்றத பார்க்குறப்போ விவசாயிகள்கிட்டேருந்து எந்த விதமான கோரிக்கைகளும் இது மாதிரி இதுக்கான தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரலை. ரெண்டாவது, ஆல்ரெடி இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸான பிடி பருத்தினால் பெரிய அளவில் விவசாயிகளுக்கு நன்மை நடந்திருக்குன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இந்த வறட்சி காலங்களுக்காக வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர் அப்படின்னு இவங்க சொல்கிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் இது ஆய்வுக்குட்படுத்தாமல் வரதுனால இது உண்போருக்கு என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இன்னும் உறுதி செய்யப்படாமல் இருக்கிறதுனால இது மிகப்பெரிய ஆபத்தாக கருதுகிறோம். நாங்கள் என்விரான்மெண்ட்டுக்கு இதனால் என்ன பாதிப்பு இருக்குது, கிராஸ் பாலினேஷனால் மற்ற கிராப்ஸுக்கு என்ன பாதிப்பு இருக்குது, இந்த மாதிரி எந்த விதமான டெஸ்டிங்கும் பண்ணாமல் கொண்டு வராங்க. பிரதானமாக இந்த மாதிரி ஜெனட்டிக்லி மாடிஃபைட் இல்லை ஜீன் எடிட்டட் கொண்டு வரப்போ அதோடு சேர்த்து எதர் வந்து அது கெமிக்கல்ஸ், ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் கெமிக்கல்ஸ், ஹெர்பிசைட் டாலரண்ட்டாக இருக்கும், இல்லை வேறு ஏதோ ஒன்று அதிகமாக யூஸ் பண்ணுறத ஒரு காம்பினேஷனாக வருது. அதனால் ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் சீர்கேடு, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம வந்து முன்வைக்கிறோம். ஸோ இதுக்கு இந்த போராட்டத்தோட இதாக வந்து என்ன வைக்கிறோன்னா, மொதல் விஷயம் வந்து இதை ரிலீஸ் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. ஒன்றிய அரசாங்கத்தை இதை ரிலீஸ் பண்ண அனௌன்ஸ்மெண்ட் வந்து திருப்பி பெற்று இதை வந்து ப்ராப்பர் பயோசேஃப்டி டெஸ்ட்டுக்கு கொண்டு வர வேண்டியது இருக்குது. இங்கே நிறையா விவசாயிகள் இருக்கீங்க, நிறைய முக்கியமான போராட்டத்தில் முன்னெடுக்கக்கூடிய முக்கிய நபர்கள் இருக்கீங்க. இந்த இடத்துல ஒரு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய அனுபவத்தை விட உங்களுக்கு விவசாயம் சார்ந்து கூடுதலாக தெரியும், இயற்கை சார்ந்து கூடுதலாக தெரியும். அந்த அனுபவத்தை நேரடியாக நீங்கள் அவர் நண்பர் பேசும்போது குறிப்பிட்டாங்க, மழை வருவது என்பதை தட்டானுடைய பறக்கிற இடத்தை வச்சு நாங்கள் கணிச்சிருவோம் அப்படிங்கிறது. இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஏழை வார்னிங் சிஸ்டத்தில் நம்ம ஃபெயிலியர் தான் இருக்கோம். ஒரு விவசாயினால் துல்லியமாக எந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி ஒரு சீதோஷ நிலைமை இருக்கும், என்ன தட்பவெப்ப நிலை இருக்கும் என்பதை அனுபவ ரீதியாக கூறக்கூடிய அந்த ஒரு ட்ரெடிஷன் நாலேஜ் இருக்கு இல்லையா, அந்த ஒரு பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அறிவாண்மை, அந்த அறிவாண்மை நம்மளுடைய இப்போ மாடர்ன் சயின்ஸில் இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் எப்போது மழை பெய்யும், எப்போது வெயில் அடிக்கும், அது என்ன நிலைமை இருக்கும் என்பது கணிப்பதற்கான போதுமான அளவுக்கான விஞ்ஞான வளர்ச்சியிலை அந்த ஒரு எதாவது நிலைமையில் இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் இந்த இடத்துல என்ன நான் எனக்காக இருக்கக்கூடிய அனுபவ ரீதியாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா, சட்டம் சார்ந்து இந்த தொழில்நுட்பங்களை என்ன மாதிரி வரையறை செய்கிறார்கள், இதற்கு பின்னணியாக இருக்கக்கூடிய அரசினுடைய கொள்கைகள் எப்படி வரையறை செய்யப்பட்டன, எப்படி உருவானது இந்த கொள்கைகள் அப்படிங்கிற சில விஷயம் சொன்னாங்க. அடிப்படையில் உங்களுக்கு முன்பாக ஒரு கோரிக்கை முதலாக வைக்கிறேன். இப்போ மரபணு திருத்தப்பட்ட நெல் ரகம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க இல்லையா, அது நாமளும் பயன்படுத்துகிறோம். ஜெனோம் எடிட்டட் அப்படிங்கிற வார்த்தையை ஆங்கிலத்தில் பயன்படுத்துகிறாங்க. அதிகாரப்பூர்வமாக அமைப்புகளும் ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய அந்த ஐசிஏஆர் சொல்லக்கூடிய இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அவங்க தான் இந்த நெல் ரகத்தை வெளியிடுறாங்க. அவர்கள் இதான் சொல்றாங்க, ஜெனோம் எடிட்டட் அப்படின்னு, மரபணு திருத்தப்பட்ட அப்படின்னு. இது உண்மையிலே மரபணு திருத்தப்பட்ட
அப்படிங்கிற தொழில்நுட்பத்தில் தான் வருகிறதா அப்படிங்கிற இந்த அடிப்படை கேள்வி ரொம்ப முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்தியாவில் மரபணு மாற்றப்பட்ட உணவுகள் இதுவரைக்கும் அனுமதிக்கப்படவில்லை. சட்ட ரீதியாக மரபணு மாற்றப்பட்ட ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அல்லது ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு மரபணு மாற்ற தொழில்நுட்பம், மரபணு மாற்ற பொறியியல் அப்படி சொல்லுவாங்க, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்னு. அந்த தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய எந்த விதமான உணவுகளும் தற்போதைய நிலைமைகள் வரைக்கும் இந்தியாவில் சட்ட ரீதியாக அனுமதிக்கப்படவில்லை. இதை அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். இந்தியாவில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஒரே ஒரு மரபணு மாற்றப்பட்ட உணவு சாராத ஒரே ஒரு பொருள் எது அப்படின்னா பிடி காட்டன். அதுதான் எனக்கு முன்பாக பேசின தோழர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த பிடி அப்படிங்கிறது பேசிலஸ் துங்காரிசிஸ் அவர் குறிப்பிட்டார். வாயில நுழைன்னு சொன்னார் இல்லையா, எனக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நானும் மனப்பாடம் பண்ணேன். இந்த பாக்டீரியஸ் இந்த பேசிலியஸ் துங்கிரேசஸ் அப்படிங்கிற இந்த பாக்டீரியா CRY1A அப்படிங்கிற ஒரு விஷத்தை வெளியிடும். அந்த விஷத்தினுடைய மரபணுவை எடுத்து பருத்தியினுடைய மரபணுவில் சேர்த்து தான் அந்த பிடி காட்டன் உருவாக்கப்படுகிறது. இந்தியாவில் இதுநாள் வரைக்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரே மரபணு மாற்றப்பட்ட தாவரம் என்பது அதுதான். அதற்கு பின்பாக 2010ஆம் ஆண்டு மரபணு மாற்றப்பட்ட கத்திரிக்காவை அனுமதிக்க வேண்டும் என்பதற்கான முன்முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. கடுமையான எதிர்ப்பின் பின்பாக அது நிறுத்தி வைக்கப்பட்டது. அதற்கு பின்பாக மரபணு மாற்றப்பட்ட கடுகை கொண்டு வருவதற்கான முயற்சியை மேற்கொண்டாங்க. அதற்கு பின்பாக அதுக்கு கடுமையான எதிர்ப்பு இருந்துச்சு. ஏன் எதிர்ப்பு தெரிவிச்சோம்னா இதற்கு எல்லாத்துக்குமான போதுமான அறிவியல் ரீதியாக இருக்கக்கூடிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்படவில்லை. தோழர் குறிப்பிட்டதை போல விஞ்ஞானத்துக்கு எதிராக நாம் பேசவில்லை. இன்னும் சொல்ல போனால் மோர் சயின்ஸா நமக்கு வேணுங்கிறோம். இன்னும் கூடுதலான அறிவியல் ஆய்வுகள் வேணும் தான் நம்மளுடைய கோரிக்கை. நம்மளுடைய கோரிக்கை என்பது நீங்கள் ஆய்வே செய்யக்கூடாது என்பதல்ல. போதுமான ஆய்வுகள் செய்திருக்கிறீர்களா, அந்த ஆய்வில் ஒரு சரியான முடிவு எட்டப்பட்டுள்ளதாங்கிற கேள்விதான் நாம கேட்கிறோம். அப்போ ஒரு மரபணு மாற்றப்பட்ட பொருள் அப்படின்னா புதிதாக இருக்கக்கூடியது. ஒட்டு ரகம் என்பது வேற, மரபணு மாற்றப்பட்ட இந்த பயிர் என்பது வேற. ஒட்டு ரகம் அப்படிங்கிறது இப்போ மாங்காயில நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, கத்திரிக்காயில நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, வேற விதமான பல்வேறு நெல்லுல பல வெரைட்டிஸ் இருக்கு, இவ்வளவு இருக்கு இல்லைங்களா? இப்போ நம்மளுடைய மூதாதையர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பகுதியில் விளையக்கூடிய ஒரு நெல் ரகத்தை எடுத்து இன்னொரு பகுதியில் இருக்கக்கூடிய நெல் ரகத்தோட சேர்த்து பக்கத்துல வச்சு அதுல இருந்து ஒரு புதிய ரகத்தை உருவாக்குனாங்க. இதை ஒட்டு ரகம் அப்படின்னு சொல்றோம். அப்ப என்னன்னா ஒரே ஸ்பீசிஸ் தான், அந்த ஸ்பீசிஸ்ல இருக்கக்கூடிய வேற வெரைட்டி. அப்போ ஒரு இனத்தை சார்ந்தது, அந்த இனத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய வேறு வகை சார்ந்து இருக்கக்கூடிய பயிர்களை ஒன்றாக சேர்த்து அதில் புதிய பயிர் ரகத்தை உருவாக்குவது, அது ஒட்டு ரகம். ஆனால் மரபணு மாற்றம் என்பது அடிப்படையில் இரண்டு இனங்களுக்கு கலப்பு, வேற வேற ஸ்பீசிஸ். பாக்டீரியா அப்படிங்கிறது ஒரு நுண்ணுயிரி, தாவரம் என்பது வேற வகை சார்ந்தது. இந்த தாவரம் என்கின்ற இனத்திற்கும் நுண்ணுயிர் சார்ந்து இருக்கக்கூடிய இன்னொரு உயிர்களுடைய மரபணுவை கலக்கின்றார்கள். அப்ப அடிப்படையில் இது இயற்கைக்கு எதிரான ஒரு செயல்பாடு. பிரச்சனை அங்கிருந்தா இருக்கு. எனக்கு முன்பாக பேச தோழர் ரொம்ப தெளிவா சொன்னாரு, உங்க கண்ணு இப்படி இருப்பதற்கும் நமக்கு இப்படி முடி நிறைக்கிறதுக்கும் மீசை இப்படி இருக்கிறதுக்கும் கண் இமை இப்படி இருப்பதற்கும் எல்லாத்திற்கும் அடிப்படையான காரணம் மரபணுக்கள் தான். அந்த மரபணுக்களுக்குள்ளாக ஒவ்வொரு மரபணுவும் எப்படி இயங்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஃபீடர் இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதான் RNA DNA நம்ம சொல்றோம், அதுக்கு ஜீனோம் எல்லாம் சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த மரபணு சொல்லுது நம்ம உடம்பு இப்படி செயல்படணும், என் கண்ணு இந்த கலர்ல இருக்கணும், எனக்கு நகை இப்படி வளரணும் அப்படின்னு. இப்ப என்னன்னா இந்த மரபணுக்கான ஒரு இயற்கையான இருக்கக்கூடிய டைவர்சிட்டி இருக்குது. அந்த சுற்றுச்சூழல்ல அதுக்கேற்ற மாதிரி தகவமைத்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அது செயல்படும். இது இயல்பாக இருக்கக்கூடியது. இது பரிணாம வளர்ச்சியில் பல லட்ச கோடி வருடங்களாக இருக்கக்கூடிய இயற்கை அமைப்பு முறை. இப்ப இந்த பல லட்ச கோடி வருடங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பரிணாம வளர்ச்சியை லேப்ல நீங்க சில வருடங்களுக்குள்ளாக மாற்றங்கள் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் தான் இப்போது விஞ்ஞானிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பன்னாட்டு நிறுவனங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவர்கள் கண்டுபிடித்த வழி என்னன்னா சீக்கிரமா பயிர் விளையணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? நீங்க கஷ்டப்பட்டு பூச்சி மருந்து அடிக்கிறீங்கல்ல, நிறைய பூச்சி மருந்து அடிக்க வேண்டியது இருக்கு இல்லையா? இந்த பூச்சி மருந்தையே அந்த செடிக்குள்ள வச்சுட்டா, இந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்றாரு இல்லையா, சீப்பு எடுத்து ஒழிச்சு வச்சுட்டா, அந்த மாதிரி இந்த பூச்சிக்கொல்லி மருந்தை நாம பருத்தி விதைக்குள்ளே வச்சுட்டா அப்ப அதை சாப்பிட்ற பூச்சி எல்லாம் செத்து போயிடும், நிறைய மகசூல் கிடைக்கும். இதான் உங்க லாஜிக்.
அப்போ இந்த மரபணு மாற்றப்பட்ட பருத்தி கொண்டு வரும் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் பூச்சிக்கொல்லி மருந்தை வந்து செடிக்குள்ளேயே வச்சிருக்கோம், அதை சாப்பிடக்கூடிய அமெரிக்கன் புல்வாம் அதை சாப்பிட்டு செத்து போயிடும், உங்களுக்கு நிறைய மகசூல் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆனால் அது அப்படி நடக்கலை. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன், ஃபோர்த் ஜெனரேஷன், 5வது ஜெனரேஷன் வரைக்கும் வந்துருச்சு. பூச்சிக்கு எதிர்க்க அந்த ரெசிஸ்டன்ட் பவர் வந்துருச்சு. அப்போ ஒரு ஃபெயிலியரான மாடல். ஆனால் இதோட கூடுதலாக அவர் குறிப்பிட்டாருங்க இல்லையா, இந்த பருத்தி நேரடியாக நம்ம சாப்பிட்றது இல்லை, ஆனால் மறைமுகமாக பருத்தி பால் எடுத்துக்கிறோம், எண்ணெய் செக்கில் பருத்தி கொட்டையை போடுறோம். அப்போ மறைமுகமாக நம்மளுடைய உணவு தட்டுக்கு இந்த மரபணு மாற்றப்பட்ட பொருள் வந்துருச்சு. இப்போ அதனுடைய விளைவுகள் தான் நாம் என்ன பார்க்குறோன்னா, அவர் குறிப்பிட்டது போல ஜெனட்டிக் மியூட்டேஷனில் நடக்கக்கூடிய மாற்றங்கள். இதை வந்து பாலியாண்ட்ரி டிசீஸ் சொல்லுவாங்க. அதாவது குழந்தை வந்து சிசு வந்து உருவாகுது இல்லையா வயிற்றுக்குள்ள, தாயினுடைய கருவறையில் இருக்கும் போது அது வந்து என்ன ஆகுனா மியூட்டேட் ஆகும். ஒவ்வொரு செல்லு வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வந்து வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். அப்படி மியூட்டேட் ஆகும் போது தான் நமக்கு கை உண்டாகுவதும் கால் உண்டாகுவதும் கண் உண்டாகுவதும் அப்படி ஆகும். அப்போ அந்த நிலைமையில் கடுமையான மாற்றங்கள் நிகழ்கின்றன. அந்த இடத்துல தான் அவர் சொன்ன மாதிரி வந்து கண்ணுக்குட்டிக்கு வந்துட்டு 5 காலோட பிறக்கிறது, 3 காலோட பிறக்கிறது. இது பாலியாண்ட்ரி டிசீஸ் சொல்லுவாங்க. மரபியல் ரீதியாக மாற்றங்கள் நிகழ்ந்தால் மட்டும்தான் இந்த பாதிப்பு நிகழும். போபால் விஷவாயு நேர்ந்த இடத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. கல்பாக்கம் பகுதிகளில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. ரேடியேஷன் கதிர்கள்னால இந்த பாதிப்புகள் உண்டாகும். அந்த பகுதியில் இந்த பாதிப்பு இருக்கு. இப்போ இந்த பாதிப்பை வேறு இடங்களில் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, மரபியல் ரீதியாக தாயினுடைய சிசுவிற்குள் இருக்கக்கூடிய கருவிலே பிரச்சனை உண்டாகின்றது அர்த்தம். அதற்கு காரணம் நம்முடைய உணவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மரபியல் ரீதியாக இருக்கக்கூடிய மாற்றங்கள். அப்ப என்ன, அதனால தான் சொல்றோம், நீங்க ரெண்டுமே சம்பந்தம் இல்லாம இருக்கக்கூடிய ஸ்பீசிஸை ஒன்னா சேர்ந்து, ரெண்டுமே சம்பந்தம் இல்லாத ஒரு இனத்தை ஒன்றாக சேர்த்து நீங்கள் ஒரு உணவை உற்பத்தி செய்தீர்கள், நீங்கள் ஒரு தாவரத்தை உற்பத்தி செய்தீர்கள். அதன் காரணமாக இந்த நிலத்திற்கும் நீருக்கும் மக்களுக்கும் பிற உயிரினங்களுக்கும் என்ன ஆகும் என்பதற்கான பயோசேஃப்டி அசஸ்மெண்ட் செய்யுங்கன்னு சொல்றோம். இதற்காக 1989ஆம் ஆண்டு தனியாக பிரத்யேகமான ஒரு சட்ட விதிகள் கொண்டு வந்தாங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின் கீழாக ஒரு பிரத்யேகமான சட்ட விதி. இந்த சட்ட விதி எதற்காகனா, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசத்திற்காகவே. மரபணு மாற்றப்படுகின்ற தொழில்நுட்பத்தின் பயன்படுத்தி எந்த பொருளை உற்பத்தி செய்தாலும் இந்த சட்டத்தின் கீழாக முன்னனுமதி வாங்க வேண்டும். அதுக்கு தான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி, GEAC அவர் சொன்னார் இல்லைங்களா, அந்த கமிட்டி உருவாக்கப்பட்டது. இந்த கமிட்டியோட வேலை என்ன, யாராச்சும் புதிய ஆய்வு செய்கிறாங்க, இப்போ நம்ம ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய அந்த ICAR ஒரு ஆய்வு செய்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணணும்னா, ஐயா நான் இந்த ஆய்வெல்லாம் செய்கிறேன், எனக்கு இதை வந்துட்டு கமர்ஷியல் ஆப்ரேஷன் செய்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று அவங்ககிட்ட மனு செய்யணும். அப்படி மனு செய்யும் போது அவங்க வந்து பார்த்து, சரி நீ இந்த புதுசாக நெல் ரகம் கண்டுபிடிச்சிருக்க, இதில் என்னென்ன ஆய்வு செஞ்ச, இந்த நெல்லை பயிரிடுவதன் மூலமாக நிலத்திற்கு என்ன பாதிப்பு உண்டாகும் என்பதற்கான ஆய்வு செஞ்சிருக்கியா? இதே கேள்வி வந்து இந்த GE மஸ்டர்ட் மரபணு மாற்றப்பட்ட கடுகு வந்த போது இந்த கேள்வி வந்துச்சு. மரபணு மாற்றப்பட்ட கடுகு எப்படி தெரியுமா செஞ்சாங்க, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். கடுகு அப்படிங்கிறது 2 விதமாக வந்துட்டு பாலினேட் செய்யும். தன்னைத்தானே பாலினேட் செஞ்சுக்கணும் இல்லையா, செல்ஃப் பாலினேட்டிங். மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறது தன்னை அதே செடி தானே செய்து கொள்ளும். அயல் மகரந்த சேர்க்கை செய்யும் இல்லையா, அயல் மகரந்த சேர்க்கை செய்யக்கூடிய அந்த தன்மையை அழித்து விட்டு, அதை சொல்லணும்னா அதை மலடாகி விட்டு ஸ்டெர்லைட் பண்ணாங்க. அதை வந்து ஒரு அதிலிருந்து ஒரு நுண்ணுயிரை செலுத்தி அதை மடலாக்கி ஸ்டெர்லைட் செய்து தன்னைத்தானே மட்டும் பாலினேட் செய்யக்கூடிய தன்மையில் அதை மாற்றி அமைத்தார்கள். அப்ப அந்த ஜீனை, அந்த நுண்ணுயிரை மனிதர்கள் சாப்பிட்டால் அவர்களுக்கு என்ன ஆகும் என்பதற்கான ஆய்வுகள் இல்லை. அதுல இன்னொரு கேள்வி கேட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல வரும்போது, சரி மகரந்த சேர்க்கை பொறுத்த வரைக்கும் வண்டுகள் நிறைய இருக்கும்ல, அப்ப இந்த இதை சாப்பிட்டா வண்டுகளுக்கு என்ன ஆகும் என்பதற்கான ஆய்வு இருக்கான்னு கேட்டாங்க. கிடையாதுன்னாங்க. மண்ணுக்கு என்ன ஆகும், சாயில் ஃபெர்டிலிட்டிக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாங்க. ஆய்வுகள் இல்லைன்னு சொன்னாங்க. அதனாலதான் உச்சநீதிமன்றம் 2024ஆம் ஆண்டு இந்த மரபணு மாற்றப்பட்ட கடுகை அனுமதிக்க முடியாது என்று தீர்ப்பு வழங்கினார்கள். அதுல 2 ஜட்ஜஸ் உள்ள அது வெர்டிக்ட். அது வந்துட்டு அந்த 2 ஜட்ஜஸ்ல ஒரு ஜட்ஜ் வந்து அனுமதிக்க முடியாதுன்னு சொன்னாங்க, இன்னொரு ஜட்ஜ் அனுமதிக்கலாம்னு சொன்னாங்க. ஸ்பிளிட் வெர்டிக்ட். அதனால இப்ப லார்ஜர் பெஞ்சுக்கு போயிருக்கு. ஆனா அவங்க 2 பேரும் ஒரு விஷயத்துல ஒத்து போனாங்க, இந்தியாவில் மரபணு மாற்றப்பட்ட பொருட்களுக்கு சரியான பாலிசி இல்லை, கொள்கைகள் இல்லை, அந்த கொள்கைகளை வரையறுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் வரவேற்கல. இப்ப இந்த இடத்துல தான் 2022ஆம் ஆண்டு மத்திய அரசாங்கம் வந்து ஒரு புதிய கொள்கை கொண்டு வராங்க. மரபணு மாற்றப்பட்ட பொருட்கள் அப்படி சொன்னாதான் மரபணு மாற்றப்பட்ட உணவு,
மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள், மரபணு மாற்ற விதைகள் சொன்னாதானே நீங்க எதுக்குறீங்க? இது மரபணு திருத்தப்பட்டதுங்கிறான். இந்த இடத்துல தான் வார்த்தையை வந்து அவங்க ப்ளே பண்றது. ஜீன் எடிட்டட் அப்படிங்கிறாங்க. சரி ரைட், ஜீன் எடிட்டட் நீ சொல்ற, இதற்கும் மரபணு மாற்றப்பட்ட ஜீன் ஜெனடிக் மாடிஃபிகேஷனுக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு சம்பந்தம் இல்லாத ஸ்பீசிஸ்னுடைய ஜீன் எடுத்து உள்ள வைக்கிறோம் இல்லையா, ஒரு சம்பந்தம் இல்லாமல் நுண்ணுயிரினுடைய மரபணு எடுத்து உள்ள வைக்கிறோம் இல்லையா, ஆனால் இந்த இடத்துல இந்த நெல் ரகத்துல பொறுத்த வரைக்கும் நாங்கள் அப்படி எதுவும் வைக்கல. ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த அரிசியை அப்படியே சில திருத்தங்கள் தான் செய்கிறோம், ஜீன் எடிட்டிங் தான் செய்கிறோம். புதிதாக அதில் எந்த வேறு ஒரு இனத்தை சார்ந்து இருக்கக்கூடிய மரபணுவை நாங்கள் உள்ள சேர்க்கல அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அந்த SDGN அப்படின்னு உங்களுக்கு இந்த இது கொடுத்துருப்பாங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஆங்கிலத்தில் இருக்கு, மொழிபெயர்த்து செஞ்சிருக்காங்கன்னு தெரியல. இதில் இந்த SDN அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை சொல்லியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் செய்கிறோங்கிறாங்க. சரி ரைட், இதை எப்படி செய்கிறாங்க? இன்னொரு அதுக்கு ஒரு தொழில்நுட்பம் இருக்கு, கிரிப்சர்னு ஒரு தொழில்நுட்பம் இருக்கு, CRIPSR அப்படின்னு ஒரு டெக்னாலஜி. 2019ஆம் ஆண்டு அதுக்கு நோபல் பரிசு கூட கொடுத்தாங்க. இந்த தொழில்நுட்பம் எப்படி செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் CAPS9 அப்படிங்கிற ஒரு நுண்ணுயிர் இருக்கு. அந்த நுண்ணுயிருக்கு என்ன தன்மை இருக்குன்னா, அதை உங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஜீனுக்கு செலுத்தணும்னா அது என்ன பண்ணுன்னா, அந்த மரபணுவை வெட்டி தூக்கி எறியும், இல்லை புதுசாக இருக்க வெட்டிட்டு ஒன்று சேர்க்கும். அதை வந்து கட் பண்ணவும் தெரியும், ஒன்று சேர்க்கக்கூடிய வேலையும் செய்யும். அப்போ என்னன்னா, இந்த நுண்ணுயிர் மரபணுவை இருக்கக்கூடிய இந்த மரபணுவை எடுத்து வைத்துதான் இந்த நெல் ரகத்தை உற்பத்தி செய்கிறார்கள். அப்போ இவங்களுடைய ஆர்குமெண்ட் இருக்கு இல்லையா, நாங்க வந்து வேற ஒரு அயல் ரக இனத்தினுடைய மரபணுவை உள்ளே சேர்க்கவில்லை என்பது அப்பட்டமான பொய். இதை நான் சொல்லல, ஐரோப்பிய யூனியன்ல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு முன்பாக இதே மாதிரி ஒரு வழக்கு வருது. ஜீன் எடிட்டட் அப்படிங்கிறது வேற, இது வந்துட்டு ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்ல முடியாது, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிடையாது அப்படின்னு சொல்லும் போது இல்ல ஐரோப்பிய யூனியன் நீதிமன்றம் ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டது, ஜீன் எடிட்டட் என்பதும் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு என்பதும் ஒரே தொழில்நுட்பம் தான். அப்ப என்னன்னா வார்த்தைகளை விளையாடுறாங்க. ரெண்டாவது இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, 2022ஆம் ஆண்டு இந்த மாதிரி ஜீன் எடிட்டட் பயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யேகமான ஒரு கைட்லைன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க, தனியான ஒரு கைட்லைன்ஸ். இப்போ இந்த நம்மகிட்ட கொடுக்கப்பட்ட நோட்டீஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பாக இவர்கள் செயல்படுறாங்க குறிப்பிட்டிருக்காங்க. அந்த 89 வந்து அந்த சட்டத்துக்கு புறம்பாக, அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய பிரிவுகளில் 9லிருந்து 11 இருக்கக்கூடிய சட்டப்பிரிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீன் எடிட்டட் ரைஸுக்கு அப்ளை ஆகாது, அதற்கு இதுக்கு பின்பற்ற வேண்டிய தேவையில்லை. அதாவது ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டியினுடைய அனுமதி என்பது இந்த மரபணு எடிட்டட் சொல்லக்கூடிய இருக்கு இல்லையா, இந்த அரிசி வகைகளுக்கு தேவையில்லை என்று சட்ட விலக்கு என்பது 2022ஆம் ஆண்டு ஒன்றிய அரசால் வழங்கப்பட்டுள்ளது. அப்படி அவரோட அனுமதி தேவையில்லைன்னா என்ன ஆகும்னா, இந்த பயோசேஃப்டி டெஸ்ட் எதுவும் தேவை வேண்டியதில்லை. நீங்க GSனுடைய மரபணு மாற்றப்பட்ட தொழில்நுட்பத்தை கண்காணிப்பதற்காக இருக்கக்கூடிய அந்த கமிட்டியினுடைய அனுமதி வாங்க வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட 9 விதமான பயோசேஃப்டி அசஸ்மெண்ட் செய்யணும், கிளினிக்கல் ட்ரையல்ஸ் நடத்தணும். இவை எதையுமே செய்ய வேண்டிய தேவையில்லை. ஏன் அப்படின்னா இந்த சட்டத்துக்கு இல்லை GSனுடைய அப்ரூவலே உனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் இருந்தால் தானே நீங்க கேட்பீங்க. இவ்வளவு அவசர கதியில் சட்டத்தை வளைத்து இவற்றை ஏன் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கு. ஏன் அது கொண்டு வராங்க அப்படின்னா, அங்கதான் அவர்கள் தோழர் குறிப்பிட்டது மாதிரி இவை அனைத்துக்கும் காப்புரிமை உண்டு. காப்புரிமை மூலமாக என்ன செய்ய முடியும், பேட்டன்ட் ரைட் மூலமாக என்ன செய்ய முடியும்னா, சில வருடங்களுக்கு முன்பாக குஜராத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. இந்த பெப்சிகோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எத்தனை பேர் இங்கே வந்துட்டு இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியல. ஃப்ரெஞ்ச் ஃப்ரை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இருக்குது, உருளைக்கிழங்கு நீட்டமாக வெட்டி வச்சு வறுத்து கொடுப்பாங்க, வேற ஒன்றும் இல்லை. அவர்கள் அந்த கம்பெனிக்காரங்க உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் இருக்கு இல்லையா, அதற்காக பிரத்யேகமாக விளைவிக்கக்கூடிய உருளைக்கிழங்கு வந்து அவங்க விவசாயிகளுக்கு வந்து கொடுக்குறான். விவசாயிகள் அது விளைவிக்கிறாங்க, அந்த கம்பெனியுடைய அவங்களோட அக்ரிமெண்ட் போட்டு தான் கொடுக்குறாங்க. அந்த கம்பெனியுடைய அக்ரிமெண்ட் என்னன்னா, எங்களுக்கு உருளைக்கிழங்கு இவ்வளோ சைஸில் வேணும், இல்லைன்னா நாங்கள் வாங்கிக்க மாட்டோங்கிறாங்க. இவங்க விளைவிச்ச உருளைக்கிழங்கு அந்த சைஸில் வரல. அப்போ அந்த கம்பெனி என்ன சொல்கிறான், நான் வாங்கிக்க முடியாதுன்னு. விவசாயிகளுக்கு பயங்கர நஷ்டம். அப்போ விவசாயிகள் அது வெளியே வைக்கும் போது வெளியே வைக்கக்கூடாதுங்கிறான். ஏன் அப்படின்னா, நான் கொடுத்த விதை அதை நீ அடுத்தவங்களுக்கு விற்கக்கூடாது, என்கிட்ட மட்டும்தான் கொடுக்கணும், நானும் வாங்கிக்க மாட்டேன், வேற யாரும் கொடுக்கக்கூடாதுங்கிறான்.
நீதிமன்றத்திற்கு முன்பாக போச்சு, பெரிய பிரச்சனையாச்சு. அதற்கப்புறமாக தான் சரி ரைட்டே ஓகே நாங்கள் வாங்கிக்கிறோம்னு பண்ணாங்க. அப்போ என்னன்னா, விதைகளுக்கான காப்புரிமை அவரிடம் இருந்தால் அவருடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் விளைவிக்க முடியாது, மறுபயிர் செய்ய முடியாது. இந்த விதைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெர்மினேட்டட் டெக்னாலஜி தான், எல்லாமே மலட்டுத்தன்மையாக இருக்கக்கூடியதான், மறுவிதை பண்ண முடியாது. அதுவுமே சட்ட ரீதியாக தடை செய்யப்பட்டதுதான். ஆனால் அதையும் மீறி மறுவிதை செய்கிறது என்றால் அது வளராது, அடுத்த ஜெனரேஷன் அடுத்து வந்துட்டே இருக்காது. அந்த அளவுக்கு தான் உற்பத்தி பண்றாங்க. அப்ப என்னன்னா, விதையை திருப்பி நீங்க அவங்க கிட்ட தான் வாங்கணும். எதற்காக 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தாங்க? அந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஏன் வந்துட்டு ஃபார்மிங்கை வந்து அவங்க பிசினஸா மாற்றணும்? எதுக்காக மாற்றணும் அப்படின்னா, ரிலையன்ஸ் அம்பானி எல்லாம் பெரிய அளவுக்கான ஸ்பெஷல் எக்கனாமிக்கல் ஜோன் மாதிரி ஸ்பெஷல் அக்ரிகல்ச்சர் ஜோன் உண்டாக்குறாங்க, வேளாண் மண்டலங்களை உண்டாக்குறாங்க. அந்த வேளாண் மண்டலங்களில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை அவங்களுடைய ரீட்டைல் கடை இருக்கு, நேரம் அங்கே கொண்டு போயிடுவான். அப்போ அதற்கு ஏற்ற அளவில் இருக்கக்கூடிய சட்டங்களை புதிதாக கொண்டு வந்தார்கள். அப்போ என்னன்னா, அவர்களுக்கு விதை மீதாக உரிமை வேண்டும். அந்த காப்புரிமை என்படுகிறது இந்த மாதிரி தொழில்நுட்பத்தின் மூலமாக தான் கிடைக்கும். இந்த திட்டங்கள் இருக்கு இல்லையா, இது எப்ப கொண்டு வந்தாங்கன்னா, உலகமயமாக்கலுக்கு முன்பாக வந்த விஷயங்கள். நாம பேசக்கூடிய விளைவுகள் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் 25 வருஷத்துக்கு முன்னாடி செய்யப்பட்ட விஷயங்கள். 1995 1995 இந்தியா WTO அப்படிங்கிற உலக வர்த்தக கழகத்திற்கு உருவாக்கப்படுவதற்கான ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டாங்க. அப்படி கையெழுத்து போடுகின்ற போது ட்ரிப்ஸ் ஒப்பந்தத்தில் சேர்த்து கையெழுத்து போட்டாங்க, ட்ரேட் ரிலேட்டட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் எதை சார்ந்து இருக்கக்கூடியதுன்னா, காப்புரிமை சார்ந்தது, பேட்டன்ட் ரைட் சார்ந்தது. அந்த 95 போட்ட அந்த ஒப்பந்தம் என்ன சொல்லுச்சுன்னா, இனிமேல் இந்தியாவில் விதைகளுக்கான காப்புரிமை வழங்கப்பட வேண்டும் சொல்லிச்சு. 20 வருஷத்துக்கு அந்த காப்புரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற ஒப்பந்தம் சொல்லிச்சு. அதுல நாம கையெழுத்து போட்டோம். அதன்படி நம்மளுடைய இந்தியன் பேட்டன்ட் ஆக்ட், இந்திய காப்புரிமை சட்டம் அப்படிங்கிறது மாற்றி அமைக்கப்பட்டது. அதற்கு பின்பாக தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய விதைகளுக்கு காப்புரிமை வழங்கப்படும் என்கின்ற சட்ட திருத்தம் கொண்டு வந்தது. அதற்கு பின்பாக தான் விதை என்பது தனியார் சொத்தாக பாவிக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை வந்துச்சு. அதற்கு முன்பாக அது சமூக சொத்து, கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி இல்லையா? ஒரு பிடிநிலை எடுத்து கொடுத்து நீங்க வாங்கிக்குவீங்க. எந்த ஒரு விவசாயியும் அந்த விதை நிலை வந்து அப்படி கட்டி கொண்டு வருவாங்க. எங்க ஊர் பக்கத்துல உண்டு, நெல்மணி அப்படி கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அது எவ்வளவு கஷ்டமான காலத்திலேயே அது வைக்க மாட்டான் இல்லையா? திருப்பி விதைகளை சேர்க்கக்கூடிய அந்த தன்மை இருக்கு. அப்ப விதைகள் மீதாக இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய உரிமை, நமக்கு சமூகமாக விவசாயத்திற்கு இருக்கக்கூடிய உரிமை, இவற்றை மாற்றுகின்ற வேலையை சட்ட ரீதியாக WTO மூலமாக, உலக வர்த்தக கழகத்தின் மூலமாக இந்திய சட்டங்கள் மாற்றி அமைக்கப்பட்டன. அதனுடைய விளைவுகள் தான் இப்போது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய எல்லா விதை சந்தையும் எடுப்பதற்கான வேலைகளை செய்யறாங்க. இந்தியாவில் விளையக்கூடிய பருத்திகள் 90% BT காட்டன் தான். நம்ம உள்நாட்டு ரகங்களே இல்ல, காலி பண்ணிட்டாங்க. இப்ப நாம இதெல்லாம் ஷோகேஸ் வச்சிருக்கீங்க இல்லையா, இதுக்கு கொஞ்சம் பாதுகாத்து வச்சிருக்கீங்க இல்லையா? அரிசி வந்துச்சுன்னா இதெல்லாம் இருக்காது. இனிமேல் அவன் தர்றது மட்டும்தான் அரிசி. கொஞ்ச காலம் கழிச்சு என்ன சொல்லுவான், அது என்ன சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் நீங்களும் அரிசி சாப்பிட்றீங்க, இட்லி தோசை சப்பாத்தி சாப்பிடுங்க, இனிமேல் கோதுமை கொடுக்குறேன், ஒரே நாடு ஒரே சப்பாத்தி சாப்பிட்டு போங்க. அடுத்து அதுதான் வரும். அவர்கள் முடிவு பண்ணுவார்கள். சப்பாத்திக்கு அடுத்தது நம்ம போவாங்க, ஏன் சப்பாத்தி அப்படியே சாப்பிட்ற, கொஞ்சம் அது கெட்டு போக வச்சு அதுல கொஞ்சம் வெங்காயம் கோதுமையெல்லாம் போட்டு பீஸான்னு சாப்பிடு. அப்புறம் அதுக்கு அது வீட்டில் இருக்கு சாப்பிட்டு இருக்க, கடை வச்சிருக்கோம்ல, கடையில் வந்து சாப்பிடு. கடை சாப்பிடும் போது எதுக்கு தண்ணி குடிக்கிற, அதுக்கு தான் கூல்ட்ரிங்க்ஸ் வச்சிருக்கோம், அதை வச்சு சாப்பிடு. நான் சொல்வது அனைத்துமே அமெரிக்காவில் இப்படி தான் இருக்கு. அமெரிக்காவில் யாரும் சமைச்சு சாப்பிட்றதில்ல, அங்கே சமைச்சு சாப்பிட்றதுனா காஸ்ட்லி. பணம் இருக்கிறனால தான் சமைச்சு சாப்பிட முடியும் வீட்டில். மற்றவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே ப்ராசஸ் ஃபுட்னு சொல்லக்கூடிய உற்பத்தி செய்து வைக்கப்பட்டுள்ள, உண்டாக்கி வைக்கப்பட்டுள்ள, இப்போ இந்த ரெடிமேடு தோசை, ரெடிமேடு பரோட்டா, ரெடிமேட் சப்பாத்தியெல்லாம் வந்துருச்சுல, கவர் பண்ணி கொடுக்குறான், கொண்டு போயிட்டு சட்டியில் சூடு பண்ணி எடுக்கணும், அவ்வளோதான். இந்த மாதிரி தான் அமெரிக்காவில் சாப்பிட்டு இருக்காங்க. அதனால தான் அங்கே ஒபிசிட்டி, நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சொல்லக்கூடிய ஹார்ட் அட்டாக், லிவர் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சுகர், இந்த மாதிரி டிசீஸ் அதிகமாயிட்டு இருக்கு. அப்போ உங்களுடைய கலாச்சார ரீதியாக இருக்கக்கூடிய தன்மையை அவருடைய வர்த்தகத்துக்காக மாற்ற போகிறார். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சந்தையை கைப்பற்ற வேண்டும். இந்த சந்தையை கைப்பற்றுவதற்கு என்ன வழி அப்படின்னா, விதைகளை கட்டுப்படுத்துவதன் மூலமாக தான் உணவு சந்தையை கட்டுப்படுத்த முடியும். அப்ப அந்த உணவு சந்தையை கட்டுப்படுத்துவதற்கு தேவையாக இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கக்கூடிய சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள், கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களை மாற்றிக்கிட்டே வராங்க. இப்ப ட்ரம்ப் 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னார்,
அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை சொன்னாங்க இல்லையா, அதில் முக்கியமானது என்னென்னா, அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, மரபணு மாற்றப்பட்ட சோயாவை இந்தியா இறக்குமதி பண்ணணும்னு சொல்லுது. இந்தியா பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு முக்கியமான பிரச்சனை. இந்த சிந்தூரில் யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறதுல ரெண்டாதான். இதே மரபணு மாற்றப்பட்டதை திருப்பி அழுத்த கொண்டு வருவதற்கான வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இது உலகளவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக தொடர்ச்சியாகிறது உங்களுக்கு. இந்த பிரச்சனையில் விவசாயிகள் முன்னெடுக்கக்கூடிய இந்த ஒரு போராட்டத்தின் மூலமாக தான் வெற்றி காண முடியும். எனக்கு முன்பாக தோழர் குறிப்பிட்டது போல எப்படி 3 வேளாண் சட்டத்துக்கு எதிராக விவசாயிகள் ஒரு வீரியமிக்க போராட்டத்தை எடுத்தார்களோ, அது மட்டும் இல்லை, தமிழகத்தில் நமக்கான எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. தமிழகத்தில் ஹைட்ரோ கார்பனுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் விவசாயிகள் தான். அவர்களால் தான் வெற்றி பெற முடிஞ்சது. 8 வழி சாலை திட்டத்துக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுத்தவர்களும் விவசாயிகள் தான். அவர்களால் வெற்றி பெற முடிஞ்சது. கெயில் திட்டத்துக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுத்தவர்களும் விவசாயிகள் தான். அப்ப விவசாயிகளுடைய போராட்டங்கள் தான் கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவெங்கும் வெற்றி பெற்றிருக்கு. அப்ப எல்லா அமைப்புகளை விட விவசாய அமைப்புகள் எடுக்கக்கூடிய போராட்டம் என்பது ஒரு முக்கியமான போராட்டம், அது வீரியமான இருக்கக்கூடிய போராட்டம். எனவே இந்த போராட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது நம்ம சங்கதிகளுக்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான ஒட்டுமொத்த உயிர் சூழலை பாதுகாப்பதற்கான இருக்கக்கூடிய அமைப்பு. இதுல இல்ல இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்லிடுறேன். இவர்கள் சொல்றாங்க இல்லையா, என்ன சொல்றாங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய அரிசியா அதனுடைய நிலைமையில தான் மாற்றி அமைச்சிருக்கோம், அதுல நம்ம ரொம்ப கிளீனா கால்குலேட்டடா செஞ்சிருக்கோம், அதனால வேற எந்த பாதிப்பு வராதுன்னு சொல்றாங்க. ஆனால் இயற்கை எப்படி செயல்படும் என்பது யாருக்கும் தெரியாது. எப்படி அது பரிணாம வளர்ச்சி அடையும் என்பது யாருக்கும் தெரியாது. மண்ணில் இந்த விதையை நீங்கள் பயிர் செய்கின்ற போது அது எந்த உயிரினத்தோடு சேர்ந்து, எந்த நுண்ணுயிரோடு சேர்ந்து, எந்த தாவரத்தோடு சேர்ந்து எப்படி உருமாற்றம் அடையும், எப்படி மியூட்டேட் ஆகும், எப்படி பயோ அக்குமுலேட் ஆகும் என்பதற்கு எந்த விதமான அறிவியல் ரீதியாக இருக்கக்கூடிய ஆய்வுகளும் இல்லை, அவர்களுக்கும் தெரியாது. உண்மையிலே விஞ்ஞானிகளுக்கு தெரியாது. அது ஒரு 10 வருஷத்துல நடக்கலாம், 15 வருஷத்துல நடக்கலாம், 3 தலைமுறை நடிச்சு நடக்கலாம். அப்ப இயற்கையினுடைய இந்த ஜெனட்டிக் டைவர்சிட்டி சொல்றாங்க, மரபியல் ரீதியாக இருக்கக்கூடிய அந்த பல்லுயிர் தன்மை, இந்த பல்லுயிர் தன்மை என்பது ஒரு சமநிலையில் இருக்கின்ற போது மட்டும்தான் இந்த பூமி ஒரு சமநிலையில் இருக்கும். இரண்டாவது, இந்த பயிரை ஏன் கொண்டு வர சொல்றாங்க, கிளைமேட் ரெசிலியன்ட்ங்கிறாங்க. அதான் அவர் குறிப்பிட்டார். இன்னைக்கு காலநிலை மாற்றம் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. திடீர்னு மழை பெய்யுது, மேக வெடிப்புங்குது, வெயிலோட தன்மை ரொம்ப கொடூரமாக இருக்கு, பருவம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. அப்ப மாறி வருகின்ற இந்த புதிய சூழலில் அதிகரித்து வருகின்ற இந்த டெம்பரேச்சர்ல குளோபல் வார்மிங் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எல்லா தட்பவெப்ப நிலைமைக்கும் ஏற்ற வகையில் இந்த பயிர்கள் நின்று விளையும் என்று சொல்கிறார்கள். அதற்குமான எந்த விதமான ஆய்வுகளும் இல்லை. ஆனா நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கு. வறட்சி காலகட்டத்தில் எந்த பயிர் செய்யலாம், தண்ணி அதிகமா இருந்தா எதை பயிர் செய்யலாம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. மேட்டில் எதை பயிர் செய்யலாம், தாழ்வான இடத்துல எதை பயிர் செய்யலாம், ஊடு பயிராக எதை செய்யலாம், எதோட சேர்த்து வச்சு பயிர் செய்யலாம் என்பதற்கான விஞ்ஞான ரீதியாக இருக்கக்கூடிய ட்ரெடிஷனல் நாலேஜ் அப்படிங்கிறது நம்ம விவசாயிகிட்ட இருக்கு, நம்ம மீனவர்கள்ட்ட இருக்கு, நம்மளுடைய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அடித்தள மக்கள்கிட்ட இருக்கு, விளிம்புநிலை மக்கள்கிட்ட இருக்கு. அப்ப இந்த அறிவாண்மையை பயன்படுத்தி இங்க இருக்கக்கூடிய மாடர்ன் சயின்ஸையும் இன்னைக்கு உலக அளவில் ஐக்கிய நாடுகள் சபையாக தான் சொல்றாங்க, நம்ம காலநிலை மாற்றத்திற்கு எதிர்கொள்ள வேண்டும் என்றால் இப்போது இருக்கக்கூடிய இந்த ட்ரெடிஷனல் நாலேஜ், பாரம்பரியம் சார்ந்திருக்கக்கூடிய அந்த அறிவாண்மை, நேச்சுரல் பேஸ் சொல்யூஷன், இயற்கையை மையமாக வைத்திருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள், இவற்றின் மூலமாக தீர்வு காண முடியும். அதை நோக்கி நான் நகர வேண்டும் என்று உலகளவில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். நம்ம விஞ்ஞானிகள் மட்டும் தொழில்நுட்பத்தை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தொழில்நுட்பம் அப்படிங்கிறது சர்வரோக நிவாரணி கிடையாது. எல்லாத்தையும் டெக்னோகிராட் அப்ரோச் பண்றது இருக்கு இல்லைங்களா, தொழில்நுட்பத்திற்காக தீர்வு காண்பது. வெள்ளம் வருதா, செவுத்த கட்டு, இந்த செவுத்த கட்டுறதுனால மட்டும் வெள்ளத்தை தடுத்து முடியுமா? இந்த மாதிரி தற்காலிகமாக இருக்கக்கூடிய தீர்வுகளை நோக்கி தான் நாம் பேசிக்கொண்டு இருக்காங்க இவர்கள் எல்லாமே. ஆனால் நிரந்தரமாக இருக்கக்கூடிய தீர்வுகளை நோக்கி நகர வேண்டும் என்றால் இயற்கையை மையமாக வைத்து இருக்கக்கூடிய, நம்முடைய மரபியல் சார்ந்து இருக்கக்கூடிய, நமக்காக இருக்கக்கூடிய எவல்யூஷன் நமக்கு இருக்கக்கூடிய, நம்முடைய அனுபவ ரீதியாக இருக்கக்கூடிய அறிவு இருக்கு இல்லையா, அந்த அறிவாற்றின் அடிப்படையில் நாம இப்போது இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பத்தையும் சேர்த்து வைத்து முன்னெடுப்புகளை செய்ய வேண்டும். அதுதான் இதுக்கான தீர்வாக இருக்கும். அந்த தீர்வை நோக்கி அவர்கள் ஏன் நகர மாட்டாங்கன்னா, இதற்கு பின்பாக ஒரு வியாபார நோக்கம் இருக்கிறது, ஒரு வர்த்தக நோக்கம் இருக்கிறது. எனவே இந்த அரசியலையும் புரிந்து கொண்டு, இந்த சட்டத்தையும் புரிந்து கொண்டு நாம் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
பறிக்காதே 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 வாழ்வாதாரத்தை பறிக்காதே வாழ்வாதாரத்தை பறிக்காதே மாசாக்காதே 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 சுற்றுச்சூழலை மாசாக்காதே சுற்றுச்சூழலை மாசாக்காதே மாநில அரசே தமிழக அரசே மாநில அரசு தமிழக அரசு தடை செய்திடு தடை செய்திடு தடை செய்திடு தடை செய்திடு கமலா வேண்டாம் பூசா வேண்டாம் கமலா வேண்டாம் பூசா வேண்டாம் மரபு திருத்திய வாய்க்கரிசி வேண்டாம் மரபு திருத்திய வாக்கரிசி வேண்டாம் தடுப்போம் 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 கார்பரேட் விதைகளை தடுப்போம் கார்பரேட் விதைகளை தடுப்போம் காப்போம் 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 மரபு விதைகளை காப்போம் மரபு விதைகளை காப்போம் வேண்டும் 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 நஞ்சில்லா உணவு வேண்டும் நஞ்சில்லா உணவு வேண்டும் 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 நோயில்லா வாழ்வு வேண்டும் நோயில்லா வாழ்வு வேண்டும் 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 நல்ல நீர் வேண்டும் நல்ல நீர் வேண்டும் 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 நல்ல மண் வேண்டும் நல்ல மண் வேண்டும் 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 பல்லுயிர் காக்க வேண்டும் பல்லுயிர் காக்க வேண்டும்